ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நோய் நீக்கும் மூலிகைகள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது குரூப் 4 சிலபஸில் இருக்குது. இந்த தலைப்பு இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இதுலேருந்து 2022 2019 கொஷின் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஞான பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை எது? தூதுவளை இலை அல்லது சிங்கவல்லி? இது போன குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் சிங்கவல்லின்னு கொடுத்துருந்தாங்க. தூதுவளை நேரடி கொடுக்காம சிங்கவல்லின்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது தூதுவளையின் வேறு பெயர்கள் ஞான பச்சிலை, தூதுளை, சிங்கவல்லி எனவும் வேறு பெயர்களும் உண்டு. மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக உதவும் செடி கீழ்காய் நெல்லி செடி. இதனை கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர். நச்சுக்கடிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் மூலிகை செடி படுக்கைப்புண் குணமாக, பசியை